தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு அளித்திருக்கிற இந்த நாளிற்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலே நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை சரியான விதத்திலே வாழ்வதன் வழியாக ஆண்டவரை, கடவுளை மகிமைப்படுத்துகிறோம். அப்படி மகிமைப்படுத்தும் பொழுதுதான் நாமும் ஆண்டவரால் மகிமைப்படுத்தப்படுகிறோம் என்ற செய்தியை, நற்செய்தி நமக்கு தருகிறது. இந்த இறைவார்த்தை நம்முடைய உள்ளத்திலே ஏற்று நம்மால் இயன்றவரை முழு மனதோடு ஆண்டவருக்கு பணிபுரிந்து வாழ இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க, உறுதிப்படுத்த இந்த திருப்பலியிலே இறைஞ்சுவோம். இன்றைக்கு திருச்சபையானது புனித பிலிப்பு நேரியுடைய விழாவை சிறப்பிக்கிறது. இவர் ஒரு அருள் பணியாளர். தன்னுடைய புனிதமிக்க வாழ்க்கையின் வழியாக ஆண்டவரை எல்லா வகையிலும் மாற்றிப்படுத்தியவர். அதன் வழியாக இன்றைக்கு புனிதராக உயர்ந்து நிற்பவர். இந்த புனிதரின் பரிந்துரையை நாம் நாடுவோம். அவர் வாழ்ந்த அந்த தீவிரமான, ஆழமான அந்த கிறிஸ்தவ நம்பிக்கையான வாழ்க்கையை, கிறிஸ்துவ விசுவாச வாழ்க்கையை நாமும் நமதாக்கிக் கொள்ள அவரே நமக்கு அருள் புரிவாராக. இந்த நாளிலே அன்பார்ந்தவர்களே, நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். நம் குடும்பங்களை அர்ப்பணித்து நம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்திற்காக சிறப்பாக தொடர்ந்து ஜெபிப்போம். குறிப்பாக பின்வரும் கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு தன்னுடைய 24வது பிறந்த நாளை கொண்டாடுகிற மைக்கேல் ஸ்டீவ் ஷெல்டன் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், இறைவனுடைய கரமானது இந்த தம்பியை தொடர்ந்து வழிநடத்தவும் இந்த பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். நம்முடைய முன்னாள் உதவி பங்கு தந்தை அருட்பணியாளர் சின்னப்பன் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக ஆண்டவருடைய ஆவியானவர் தொடர்ந்து அவரை வழிநடத்த வேண்டும் என்பதற்காக அவருக்காகவும் சிறப்பாக இந்த நாளிலே ஜெபிப்போம். இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய மனதில் இருக்கிற தேவைகளை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து திருப்பலியிலே தொடர்ந்து பக்தியோடு பங்கு தூய மறைநிலைகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நாம் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். He
மன்றாடுவோமாக. இறைவா, மீது பற்றுறுதி கொண்ட ஊழியர்களை புனிதத்தின் மாட்சிக்கு உயர்த்த நீர் தயங்குவதில்லை. அதனால் புனித பிலிப்பின் இதயத்தில் வியத்தகு முறையில் பற்றி எறிந்த அன்புத்தியை தூயாவியாரங்களிலும் பற்றி எறிய செய்வாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கிறேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பவுல் மிலேத்துவில் இருந்து எபேசுக்கு ஆள் அனுப்பி திருச்சபையின் மூப்பர்களை வரவழைத்தார். அவர்கள் வந்ததும் அவர்களிடம் அவர் கூறியது: நான் ஆசியாவுக்கு வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரை எவ்வாறு உங்களிடம் நடந்து கொண்டேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். யூதர்களுடைய சூழ்ச்சிகளால் எனக்கு ஏற்பட்ட சோதனையின் போது மிகுந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் ஆண்டவருக்கு பணிபுரிந்தேன். நன்மை பயக்கும் ஒன்றையும் உங்களுக்கு நான் அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. பொது இடங்களிலும் வீடு வீடாகவும் சென்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். நம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுமாறும் மனமாறி கடவுளிடம் வந்து சேருமாறும் நான் யூதர்களிடமும் கிரேக்கரிடமும் வற்புறுத்தி கூறினேன். இப்போதும் தூய ஆவியாருக்கு கட்டுப்பட்டு நான் எருசலேமுக்கு செல்கிறேன். அங்கு எனக்கு என்ன நேரிடும் என்பது தெரியாது. சிறைவாழும் இன்னல்களும் எனக்காக காத்திருக்கின்றன என்று தூய ஆவியார் ஒவ்வொரு நகரிலும் என்னை எச்சரித்து வருகிறார். என்னை பொறுத்தவரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிப்பதில்லை. இறை அருளை பற்றி நற்செய்திக்கு சான்று பகிருமாறும் ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம். இதுவரை நான் உங்களிடையே வந்து இறையாட்சியை பற்றி பறைசாற்றினேன். ஆனால் இனிமேல் உங்களுள் எவரும் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று நான் அறிவேன். உங்களுள் எவரது அழிவுக்கும் நான் பொறுப்பாளி அல்ல என்று இன்று நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளின் திட்டம் எதையும் நான் உங்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளே, உம் உரிமையான நாட்டின் மீது மிகுதியாக மழை பொழிய செய்தி வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர். உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கியிருந்தன. கடவுளே, நீர் நல்லவர். எனவே ஒடுக்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு அளித்தீர். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் போற்றி போற்றி. நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனே நம் மீட்பு. நம் இறைவனை மீட்பளிக்கும் கடவுள். நம் தலைவராகிய ஆண்டவர்தாம் இறப்பில் நின்று விடுதலை தர வல்லவர். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 17 திருவாக்கியங்கள் 1 முதல் 11 முடிய. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது: தந்தையே, நேரம் வந்துவிட்டது. உன் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும். ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலை வாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன்.
தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர். இப்போது உம் திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன். உமக்கு உரியவர்களாயிருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர். அவர்களும் உம் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள். நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடமும் சொன்னேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள். நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள். அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன், உலகிற்காக அல்ல, மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன். அவர்கள் உமக்கு உரியவர்கள். என்னுடையதெல்லாம் உம்முடையதே, உம்முடையதும் என்னுடையதே. அவர்கள் வழியாய் நான் மாட்சி பெற்றிருக்கிறேன். இனி நான் உலகில் இருக்க போவதில்லை, அவர்கள் உலகில் இருப்பார்கள். நான் உம்மிடம் வருகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தந்தையே, நீர் உம் மகனை மாட்சிப்படுத்தும். மாட்சிப்படுத்துதல் இன்றைய நற்செய்தியுடைய மிக முக்கியமான ஒரு கருத்தாக சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து மகன் என்ற விதத்திலே அவர் தந்தையை மாட்சிப்படுத்துகிறார். தந்தை தன்னுடைய மகனை மாட்சிப்படுத்துகிறார். நாம் தந்தையையும் இயேசு கிறிஸ்துவையும் மாட்சிப்படுத்த அழைக்கப்படுகிறோம். அப்படி நாம் தந்தையை, இயேசுவை மாட்சிப்படுத்தும் பொழுதுதான் அதே தந்தை நம்மையும் மாட்சிப்படுத்துவார் என்பதை அறிந்து கொள்ள இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், பவுலடிகளார் இறையருளை பற்றிய நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம் என்று சொல்லுகிறார். நமக்கு கடவுள், இப்போ இயேசு நான் கடவுளை தந்தையை மாட்சிப்படுத்தினேன்னு சொல்றார். ஆகவே தந்தை இயேசுவை மாட்சிப்படுத்துகிறார். நாம் எப்படி தந்தையை அல்லது இயேசு கிறிஸ்துவை மாட்சிப்படுத்துவது? பவுலடிகளாருடைய எடுத்துக்காட்டு, இறையருளை பற்றி நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம். அதுவே அவர் தந்தை கடவுளுக்கு தருகிற சான்று. ஆகவே இயேசு நமக்கு அல்லது எனக்கு கொடுத்திருக்கிற பணி என்ன என்பதை முதலிலே நாம் கண்டுகொள்ள அழைக்கப்படும். எனக்கு என் வாழ்விலே இயேசு தந்திருக்கிற பணி. நாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். குருவாகவோ அல்லது துறவியாகவோ அல்லது இல்லத்திலே குடும்ப தலைவனாகவோ தலைவியாகவோ அல்லது அலுவலகத்தில் ஏதோ ஒரு பொறுப்பிலோ அல்லது பங்கிலே ஏதோ ஒரு பொறுப்பிலோ அரசியல் கட்சிகளிலே ஏதோ ஒரு பொறுப்பிலோ இருக்கலாம். எப்படி வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அந்தந்த பணிகளிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே உண்மையாகவே இயேசு எனக்கு கொடுத்திருக்கிற பணி என்ன என்பதை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். அது தெரியாமலே வாழ்க்கையை முடித்தவர்கள், வாழ்க்கையை ஓட்டத்தை முடிப்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அது உண்மையான வாழ்க்கை, நிலையான வாழ்க்கைக்கு அவர்களை இட்டு செல்லாது. ஆக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே எனக்கு இயேசு தந்திருக்கிற, கடவுள் தந்திருக்கிற பணி என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது, அந்த பணியை நான் நிறைவேற்ற என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்கிறேன் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வெறுமனே பணி என்ன என்று தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது. ஆனால் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு அதை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் ஆசைப்பட வேண்டும். அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். பவுலடிகளார் நமக்கு கற்பிப்பது போல அவருக்கு தரப்பட்ட பணி அந்த நற்செய்தியை அறிவிக்கிற பணி, குறிப்பாக பிற இனத்த மக்களிடத்தில். அப்படி ஒவ்வொரு ஊராக அவர் செல்லும் பொழுது தூய ஆவியார் அவரை எச்சரிக்கிறார். இங்கே உங்களுக்கு ஆபத்து இருக்கிறது சொல்லி, இந்த ஆபத்தையும் அவர் கடந்து, ஆபத்து இருந்தாலும் கூட என்னுடைய பணி ஆண்டவரின் நற்செய்தி அறிவிப்பதான் சொல்லி துணிவோடு அவர் பணியை செய்கிறார். தான் நாம் நம்முடைய பணி என்ன என்பதை தெரிந்து கொண்டு அந்த பணியை நிறைவேற்ற முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். அதை நிறைவேற்றுகிற பொழுது தடைகள் வந்தாலும் துன்பங்கள் நேரிட்டாலும் மனம் தளர்ந்து போகாமல் துணிவோடு விடாமுயற்சியோடு ஆண்டவர் இயேசு மீது கொண்டுள்ள அன்பின் காரணத்தினாலே தொடர்ந்து ஓடி அந்த பணியை செய்து என்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தை நல்ல முறையில் முடிக்க நான் முயலும் பொழுதுதான் நானும் தந்தையை, இயேசுவை, ஆண்டவரை மாட்சிப்படுத்துகிறேன்.
அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிற தருணத்தில் மட்டும்தான் தந்தை என்னை மாற்றிப்படுத்துவார் என்பதை நினைவில் கொண்டு அதற்கான வாழ்க்கையை தேர்ந்து தெளிந்து வாழ இறைவன் நமக்கு வரமுறை வேண்டும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்த இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது புகழ்ச்சிக்காக நாங்கள் இப்பலி பொருட்களை ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித பிலுக்கு வைப்பின் பற்றி நாங்கள் உமது பெயரின் மாட்சிக்காகவும் பிறர் அன்பு பணிக்காகவும் என்று மகிழ்ச்சியுடன் உழைத்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் இல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் ஏற்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரை புகழ் பெறுகின்றீர். அவர்களின் வேறு பயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூட்டும் போது உன் கொடைகளுக்கே மணிமுடி சூட்டுகின்றீர். அவருடைய வாழ்க்கை நீர் எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரைகளுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரை எங்களுக்கு அருளுகின்றீர். இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்றுக் கொள்வோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே இந்த ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிண்டு நம் சிலருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி நம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் விழா கொண்டாடுகிற புனித பிலிப்பு நேரி, புனித பெருகிரினார், மரியம் ஊழியர் சபை புனிதர்கள், உலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகனே இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுடத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒருவரை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நன்றி கூறி மன்றாடும். ஆண்டவரே, இனிய விண்ணகவர்தான் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித பிலிப்புவை பின்பற்றி உண்மையான வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் இன்று ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் அன்பு இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழ்வோம். திருவழி நிறைவேற்று. இறைவனுக்கு நன்றி. வசந்தங்கள் வாழ்வில் உனை நான் வாழ்த்துகிறேன். வசந்தங்கள் வாழ்வில் உனை நான் வாழ்த்துகிறேன். வாழ்ந்த வாழ்ந்த வாழ்வை சுந்தரே, பாடின்ற மாதத்தில் வசந்தம் வீசுகிறார். வாழ்ந்த வாழ்ந்த வாழ்வை சுந்தரே, பாடின்ற வசந்தத்தில் வசந்தம் வீசுகிறார். மனது பலவாய் வளர்த்துவே வழி எங்கள் அருளே